வணக்கம். ஜிவி பிரகாஷ் நீங்கள் வந்து 25 படம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. வயசு 25 தான், பெரிய அச்சீவ்மெண்ட் இது. ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் த சவுத் இப்போதைக்கு. அதுக்கு வந்து நம்ம எல்லோரும் பெருமைப்படணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து அவருடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு அக்மார்க் இளைஞர் வந்து ஜிவி பிரகாஷ். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அப்படியே உளுந்து எந்திரிச்செல்லாம் வரல. ரொம்ப பிளெயினாக நீட்டாக தான் போயிருந்துருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனாலும் அவர் வந்து அவர் ஹோல்ட் பண்ணுற வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அது வந்து இப்போ தமிழ் சினிமாவின் ரெகுலர் மரபுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த மியூசிக் டைரக்டரையும் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும் அப்படி. யார் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்? பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். பொய். எல்லாத்துக்குமே வந்து 1-2 நடிகர் பிடிக்கும், சிலவரை பிடிக்காது. கரெக்டுங்களா? ஸோ ஹானஸ்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும், அது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக மிஸ்ஸிங். பட் ஜிவி வந்து அதுக்கு வந்து பயந்தது கிடையாது. எந்த விஷயமாகட்ட இருக்கட்டும், நீங்கள் போய் ஒரு பாட்டை வந்து போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆல்பம் கொண்டு போய் கொடுத்துட்டு இது நல்லா இருக்குதா அப்படின்னா, நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டராகவே இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய டைரக்டருக்கு இசையமைத்தே இருப்பவராகவே இருக்கட்டும், அவர் வந்து அவரோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான் சொல்லுவார். நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லிட மாட்டார். அதுதான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அதுதான் தேவை. ஏன்னா நேர்மை வந்து சுத்தமாக மிஸ்ஸிங்க தமிழ் சினிமாவில். இனி வரும் காலங்களில் வந்து இந்த நேர்மை இல்லாததான் காட்டிக்கு வந்து நீங்கள் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது தமிழ் சினிமாவை. அது பல்வேறு வகையில் அஃபெக்ட் ஆகி அந்த கான்டென்ட்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என் ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து சைல்டிஷாக வந்துடுது. நிறைய படத்து வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள யாருமே இல்லை, கொஸ்டின் பண்ணுறக்கு ஆள் இல்லை, உண்மையான ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதங்காட்டிக்கு தான் வந்து எனக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எதுக்கும் பயந்த ஆள் கிடையாது. அவர் வந்து அப்படின்னு காலை பிடிச்ச அழகு கிடையாது. இல்லை போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லை எங்கள் ரஹ்மான் எங்கள் சொந்தக்காரர் தான், அவர் எனக்கு கொடுத்தாரு, அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போனது கிடையாது. இன்ஃபேக்ட் ரஹ்மான் கிட்ட ஒர்க் பண்ண போகிறப்பவும் கூட வந்து யாரையும் கூட்டிகிட்டு போகல. அவரே தனியாக போய் நான் இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்டது தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சனாக இருக்கார். எத்தனை பேர் அப்படி இருந்துருவாங்க யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று ஜிவிகிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒர்க் டெடிக்கேஷன். எனக்கு தெரிந்த வரைக்கும் ஸ்டுடியோலேயே தான் வந்து வாழ்க்கையை ஓட்டுறார் ஜிவி. காலையிலேருந்து நைட் வரைக்கும், அப்புறம் நைட் தூங்குறது அங்கேயே தான். இது வந்து பெருமைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்களே. யோசிச்சு பாருங்கள். இது என்ன அடுத்த நாள் நியூஸில் வந்து தினமும் ஜிவி நைட்டு அங்கேயே படுத்து தூங்குறார் அப்படின்னு நியூஸில் ஒர்க்காக பண்ணுவாங்க. இல்லை, உண்மையான டெடிக்கேஷன். ஆக்சுவலாக மியூசிக்குள்ளேயே இசையே தன் வாழ்க்கையை வைக்கிற ஒரு ஆள் தான் வந்து அப்படி பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, டெடிக்கேஷனில் இன்னொரு பார்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு பிஜிஎம் சவுண்ட் ரெக்கார்டிங், இது வந்து ரெண்டும் தனித்தனியான ஒரு பிரிவு ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஆகக்கூடாது, பட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ மியூசிக் டைரக்டர் பிஜிஎம் பண்ணுறாங்கன்னா அவங்க சவுண்ட் ரெக்கார்டிங் பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்கிறது இல்லை. பட் ஜிவி அப்படி கிடையாது. நீங்கள் சவுண்ட் ரெக்கார்டிங் நடந்ததுன்னா சவுண்ட் ரெக்கார்டிங் அவங்க கூடயும் உட்காந்து 1-10 தடவை கேட்டு அதில் பிரச்சனை அப்படின்னா அப்போவே கரெக்ட் பண்ணி இல்லை அப்டேட் பண்ணுகிற மனுஷன் தான் ஜிவி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மொத்த படத்திற்கும் அந்த ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு பண்ணாமல் இருந்தாலும் அந்த படம் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு படி அந்த படத்தை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவுது. ஸோ இந்த டெடிக்கேஷனுக்கு தான் வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ ஒழிய அவர் போட பாடல்கள் அதுக்கெல்லாம் இல்லை. அவரோட கேரக்டருக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா நான் ஏன் இதை வந்து ஆணித்தரமானால கூற முடியும் அப்படின்னா, யாராவது ஒரு டேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிடலாம். பட் பாலா வந்து ஒருத்தர் வந்து மியூசிக் டைரக்டராக போட மாட்டார் அவ்வளோ சீக்கிரமாக. ஒரு நல்ல கேரக்டர் இல்லைன்னா, ஒரு நல்ல விஷன் இல்லைன்னா பாலாலாம் பக்கத்துலேயே நெருங்க மாட்டார். இது வந்து நிச்சயமாக எனக்கு தெரியும். ஸோ பாலா வந்து கூப்பிட்டு இசையமைக்க சொல்கிறார் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து அந்த மனுஷங்கிட்ட கேரக்டர் அவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஜிவி பிரகாஷ் வெளியில் சொல்கிறது கிடையாது. ஆனால் பட் எனக்கு தெரிந்த வரைக்கும் எக்கச்சக்க டெக்னீஷியனுங்களை, எக்கச்சக்க பாடல்களை தூக்கி விட்டுருக்கார். இன்ஃபேக்ட் லிரிசிஸ்ட் சவுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது லிரிசிஸ்ட், அந்த கந்தாக்காரோட அந்த பாட்டிலேருந்து புது லிரிசிஸ்ட். ஸோ இது வந்து இப்போ வந்து என் வயசு 25 தான், காசு வருது, ஒரு நார்மலான ஆள்
மியூசிக் டைரக்டர் விட்டுருங்க, ஒரு நார்மலான கிரீடியான ஆள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சேஃப் பெட் ஃபேமஸான சிங்கர்கள் கூட்டு வந்து பாட வைப்போம். ஏன்னா எப்படி இருந்தாலும் காசு வரும். ஸோ அளவான பிஜிஎம் பிடிச்ச மாதிரி போட்டுட்டு வாழ்க்கை எப்படியே சேஃபாகவே ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுறதில்ல ஜிவி வந்து ஒவ்வொரு படத்திற்கும் வந்து ஒரு இலைகளை வந்து கடக்கிறார். புதுசாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசாக ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு தெரியும் 1001 வந்து ஜிவி ரிசர்ச் பண்ண விஷயங்களும் எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப அந்த பண்டை கால அந்த இசை கருவிகள்லாம் போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்து கஷ்டங்கள் நிறையா. பட் அந்த கஷ்டங்கள் வந்து அந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு படுறாரு. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் வந்து அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்னொன்று கேள்விப்பட்டேன். என்னன்னா, இப்போ ஜிவி அவரை வந்து யுவன் சங்கர் ராஜா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர். இதில் பிரச்சனை என்னன்னாங்க, ஒரிஜினல் ரசிகர்கள் வந்து யாருமே வெறுக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் யுவன் அண்ட் ஜிவி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, டெய்லி பேசிஸில் கான்டாக்ட் வச்சுக்கிற ஆட்கள். அப்படி இருக்கும்போது வந்து யுவனையும் ஜிவியும் கம்பேர் பண்ணுறதே வந்து ஒரு மடத்தனமான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே இருவேறு துருவங்கள், புரியுதுங்களா? அவங்களோட ஸ்டைல், ஒர்க்கிங் ஸ்டைல், அவங்களோட மியூசிக்கு, அவங்களுடைய மேனரிசம் எல்லாமே சுத்தமாக வேறீங்க. இதில் வந்து நடிகர்களை தான் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக இல்லையா? கொஞ்சம் மேலே வாங்க. உட்காந்துட்டு உங்கள் பொழப்ப என்ன, உட்காந்துட்டு போய் எவனாவது பாட்டு போடுவானா, அதில் எங்கேயாவது காப்பி மாதிரி தெரியுது, அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டு எல்லாரும் அப்படியே கோடி உட்காந்து கும்மி அடிச்சுட்டு அவனை கேவலமாக பேசுறது. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற கேள்வி ஒன்று தான், ஜனகணமனை மொத்தமாக கீபோர்டில் உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? எனக்கு தெரியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். நமக்கு தெரியாதுங்க. நம்ம அதுக்குள்ளே போய் என்னென்னே பார்த்ததில்ல. அப்புறம் எப்படிங்க நம்ம அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்று தெரியாத வந்து நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு, பர்சனல் அட்டாக் வேறு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து ஜிவி கிட்ட போய் ஜிவி இது வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வேறு, இல்லை அவரோட ஹைட்டையோ கலரையோ, இது நான் ஜிவிக்கு மட்டும் சொல்ல எல்லா இசையமைப்பாளர்களையும் சொல்கிறேன். நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு, எல்லாரும் பர்சனல் அட்டாக்குள்ளே போயிடுறீங்க. அது வந்து மகா தப்பான ஒரு விஷயம். தயவுசெய்து வந்து அதை இனியும் பண்ணி நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்காதீங்க. அவங்கெல்லாம் அவங்களோட மேலே போயிட்டாங்க, போனங்காட்டிக்கு தான் அவங்கள பற்றி நீங்கள் உட்காந்துட்டு வேலை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பேச அவங்க பெரிய ஆளாக ஆகிறவங்களையோ ஒரு துளி கூட அவங்கள வந்து குறைச்சிறது இல்லை. ஸோ இதை வந்து தவிர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்ல அருமையான நண்பர்கள். அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு வேலையை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இதில் உங்களுக்கு உட்காந்து நோண்டிகிட்டு இருக்க முடியுமான்னு. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்களை அப்ரிஷியேட் பண்ணவும் கற்றுக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஜிவியினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, இசை பயணம் அப்படிங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இப்போ தான் ஹிந்திக்குள்ளே போகிறார். அவருடைய பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப பெருசுங்க. ஏன்னா அவர் மனசு ரொம்ப பெருசு. மனசு எவ்வளோ பெருசு இருக்குதோ அந்தளவுக்கு தான் வாழ்க்கை. வைரமுத்தவர்கள் சொன்ன மாதிரி. ஸோ இவருக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கிற மனசுனால எல்லோரும் வந்து இவரை தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆரம்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இனி வரும் இன்னொரு 5-6 வருஷத்தில் வந்து ஜிவி வந்து நிச்சயமாக வந்து ஒரு 500 பேர்த்துக்கு வாழ்வளித்தார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஸோ உங்களுக்கு பணி சிறக்கட்டும் ஜிவி. தூற்றட்டும், போற்றட்டும். உங்களுடைய சின்சியர் எஃபர்ட் தொடரட்டும். உங்கள் இசை எங்களுக்கு நிச்சயமாக தேவை. ஏன்னா எங்களை கட்டி போடுகிற எத்தனையோ பாடல்கள், நாங்கள் டென்ஷனாக இருக்கிறப்ப எங்களை கூலாக்குகிற பாடல்கள், எங்களை உறங்க வைக்கிற பாடல்கள் எல்லாம் நிறைய தந்துருக்குறீங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள் தான் நிச்சயமாக ஒரு வகையில். ஸோ நல்லா இருங்க. ரொம்ப நாள் இதே மாதிரி நல்ல இசை, நல்ல கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வணக்கம். நன்றி நேயர்களே. இன்னொரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் இமெயிலில் வந்து சேரும். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டுகளை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுகளை எப்போவுமே வரவேற்கப்படுகின்றன. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு தான் நான் வாழ்கிறேன். வணக்கம்.